இனியா, பாக்கியா 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்காங்க இனியா. "என்ன பண்ணிட்டு இருக்க இனியா? டைம் என்ன ஆகுது? இவ்ளோ நேரம் நீ ஃபோன் யூஸ் பண்ணுவியா? குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. "அம்மா ப்ளீஸ்மா ஒரு 5 நிமிஷமா குடும்மா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. "அதெல்லாம் முடியாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்படிதான் நீ பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது எம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? குடும்மா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாரு இனியா, குடுக்க முடியாது. நான்லாம் உன் வயசுல இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணேன்? கரெக்டான டைமுக்கு கரெக்டா தூங்குவேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் அப்போம்மா, இப்பலாம் அப்படி இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "இங்க பாரு இனியா, அம்மா சொன்னா நீ கேளு. சரி நீ படிச்சுட்டு என்னவா ஆகப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "என்னம்மா நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகப் போறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ என்னோட பிஸ்னஸே வந்து பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "சூப்பர்மா சூப்பர். நல்லா படித்து முடிச்சுட்டு யார்கிட்டயும் போய் கையேந்தி நம்ம சம்பளம் வாங்க வேண்டாம். நம்ம பிஸ்னஸ் சந்தோஷமா சூப்பரா செய்கிறோம்மா. நீ கவலைப்படாதம்மா. என்னை கூப்பிடுமா, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஃபோனை கொடுக்கலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. "என்ன இனியா தூங்கலையா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்பேத்துறாங்க. திரும்புகிறாங்க. "சரிம்மா தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்குறாங்க. காலையில் வந்தோடனே அப்படியே கிச்சனில் பார்க்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு, "சரி நான் கிளம்புறேன், டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே எழில் இருக்காரு. "சரி எழில், என்னை கூட்டிகிட்டு போய் விடுறியா?" அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. "சரிம்மா நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. "பார்த்துக்கோ இனியா, ஒழுங்காக டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெலாம் கரெக்டாக சாப்பிட்ணும். சாப்பாடை மிச்சம்லாம் கொண்டு வரக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா நீ போகும்போது காலேஜுக்கு இல்லைன்னு வருத்தலாம் படாத. மா இதையே எத்தனை வாட்டிம்மா சொல்லுவ? நீ சும்மா மொக்க போட்டுட்டு இருக்காத, நீ போம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. "பாத்தியாடா இவள எப்படி பேசுகிறா? அம்மா என்னாச்சு, நிலா பாப்பா இப்போ தான் எழுந்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "ஆமாம்மா இப்போ தான் எழுந்தா, அதனால தான் இப்போ தான் பால் குடிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமிர்தா. "ஓ அப்படியா, சரி சரி. நீ ஒன்றும் உடனேயே அங்கே வர வேண்டாம். கொஞ்ச நேரம் பாப்பா கூட இருந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறமா பொறுமையாக வா" அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. சரின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் சொல்கிறாங்க. "சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எழில கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே, "நில்லுங்க நில்லுங்க, எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "டைம் ஆகுதுடா, என்னடா இது? எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. "ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அங்கே ஈஸ்வரி, ராமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, "இங்கே பாருங்க, நான் கிளவுட் கிச்சன் தொடங்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது கிளவுட் கிச்சனா? அப்படின்னா என்னடா, ஒன்றும் புரியலையே. ஏதோ மேகம் தானே கிளவுடுன்னா, அப்படின்னா என்ன வானத்தில் சாப்பாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க இனியா எல்லாருமே. "ஏய் எதுக்குடி சிரிக்கிற? எனக்கு புரியல, நான் கேட்குறேன். உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. அது வந்து எப்படின்னா, இப்போ சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணால் அப்படியே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாம கூட போய் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரின்னு சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரி சரி. ஆமாடா, நீ என்ன ஃபுட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னடா தெரியும் சாப்பாட்டை பற்றி?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதும்மா. நானாக சமைக்க போகிறேன். அது எல்லாத்துக்குமே செஃப் இருக்காங்கம்மா, அவங்க தான் சமைப்பாங்க. நான் நிறைய ஆர்டர் எடுத்திருக்கேம்மா. என்னோட ஆஃபீஸில், ராதிகாவோட ஆஃபீஸில் கூட எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அது எல்லாமே அவங்க செஞ்சு அப்படி பண்ணிடுவாங்க. நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டா போதும்மா. அந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம் இவ்வளோ ஆர்டர் இருக்குன்னு சொல்கிற, அப்போ ஆளுங்களாம் நிறைய தேவைப்படுமே" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதுக்குள்ளே ராதிகா வராங்க. வந்தோடனே, "இங்கே வத்த குழம்பு, சாம்பார் விற்கிறவங்கலாம் அங்கே சமைக்க மாட்டாங்க. அங்கே செஃப் வச்சுருக்கோம். அவங்களுக்கு நிறைய சேலரி. அவங்க சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. அதை அப்படியே அவங்க எல்லாமே டெலிவரி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. தெரியலனா கூட இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். நிறைய பேர் இதில் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி சரி. அப்போனா பண்ணு கோபி. நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா. உனக்கு பணம் கிணம் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "இல்லைம்மா இல்லை, பணம்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே ராதிகாவே போயிட்டு பணம் எல்லாமே கொடுத்துட்டா. எனக்கு தேவையான பணம் எல்லாமே இருக்குது." "ஓ அப்படியா, சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "ஓகே டாடி, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம் உங்களோட கடையோட ஓப்பனிங்க்கு யார் வருவா? யாராவது நடிகர்கள் வராங்க, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. "எதுக்கு அவங்கெல்லாம் வரணும்? நான் என்ன மினிஸ்டரை கூட்டிகிட்டு வரது, இவங்கள கூட்டிட்டு வரதுக்கு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு 2 பேர் இருக்காங்க. என்னோட அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு நடுவில் போய் கோபி உட்கார்றாரு. அப்படியே ராமூர்த்தி எழுந்துக்கிறாரு. "அப்பா உட்காருங்கப்பா ஒரு நிமிஷம். இவங்க 2 பேரும் எனக்கு போதும். இவங்க தான் எனக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அதனால் இவங்க தான் என்னோட கடையை ஓப்பன் பண்ணணும்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாங்க. ராமூர்த்தியும் அப்படியே பார்க்குறாரு. "சரி போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "சரி நாங்கள் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. "சூப்பராக இருக்கும். ஆமாம் எங்கே வச்சிருக்க கடை?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "அதுவாம்மா, சூப்பரான ஒரு மெயின் இடத்துல தாம்மா வச்சுருக்கேன். அங்கே நல்லா போகுமா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரிப்பா சரி. நீ நல்லா வந்தால் எனக்கு போதும்ப்பா. நீங்கள் எது பண்ணாலும் நல்லா பண்ணுப்பா. எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் நல்லா போகும்.
நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. சரி சரி, என்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறேன், நல்லா நான் பார்த்து சொல்கிறேம்மா, நீங்கள் 2 பேரும் வந்து என்னோட கடையை ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா, அதே மாதிரியே பண்ணிடுறோம் அப்படின்னு ஈஸ்வர்